ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தார். ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கு தேவனை ஆராதிக்கிற, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு குடும்ப பின்னணி. ஆபிரகாமுடைய காலத்திலே அவருக்கு ஒரு பஞ்சம் வந்தபோது ஏகத்துக்கு நேராய் போனார். தேவ சித்தமில்லாத அநேக காரியங்கள் நடந்தது. இந்த ஈசாக்குடைய காலத்திலும் சில காரியங்கள் நடக்கிறது. பஞ்சம் வருகிறது. இவன் ஏகத்துக்கு நேராக போகும்படி முயற்சிக்கும் போது ஆண்டவர் எச்சரித்தார். அந்த வறுமையின் காலத்திலும் அந்த நெருக்கத்தின் காலத்திலும் ஈசாக்கு தங்கி இருக்கிறார். வறட்சியான காலத்திலே அவர் தங்கி இருக்கிற தேசத்திலே விசுவாசத்தோடு விதைத்தார். இந்த இடத்திலே இவ்விதவராலே கட்டியிருப்பது இது நிலப்பாட்கள் மரணம். விசுவாசத்தால் விதைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஒரு பெரிய அறுவடை கர்த்தர் தருவார். அவரை யாவே விதைத்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தபடியால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பிரதிபலன் பலனடைந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விதைத்த ஒரு விதைகளும் 100 மடங்காய் கர்த்தர் உனக்கு பிரதிபலன் கொடுப்பார். நீ கர்த்தருக்காய் கொடுத்தது, ஜெபித்தது, உபவாசித்தது, கண்ணீர் விட்டது, கதறினதுக்கு 100 மடங்காய் பிரதிபலன் நீ மட்டுமல்ல, உன்னுடைய தலைமுறைகள் காணத்தக்கதாக தேவன் ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த ஈசாக்கு அவன் அந்த விதையை விதைத்தார். அதே வருடத்திலே 100 மடங்காய் அறுவடை செய்தார் என்றால் கர்த்தருக்காக கரங்களை திறந்த, கர்த்தருக்காக காரியங்களை செய்த, கர்த்தருக்காக காரியங்களை வைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சமயம் ரொம்ப அதிகமானபடியால் நான் கடந்து செல்கிறேன். மட்டுமல்ல, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யவானாய் வருகிறான். இரண்டாவது பெரியவனாய் மாறுகிறான். இது எதனால் சம்பவித்தது என்று கேட்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவன் மேல் காணப்பட்டது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்திலே காணப்பட்டது. அவன் விசுவாசத்தோடு விதைக்கிறான். அவன் விசுவாசத்தோடு விதைத்த போது அது பொடித்தது, அது வளர்த்தது, அது பலன் கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாதங்களாய் வருடங்களாய் சில விஷயங்களுக்காய் ஜெபித்து ஜெபித்து விதைக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் ஒரு நாள் துளர்த்த வரும். உன்னுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. கடன் பிரச்சனை என்று சொல்லி ஏற்றி அதை எப்படியாய் மீறுவது தெரியாம
தத்தளிப்பாய் என்றால் கர்த்தர் இந்த பகல் சொல்கிறார், காற்றை காணமாட்டாய், மழையை காணமாட்டாய், வாய்க்காலெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன வேத வார்த்தைப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்காக ஆவினி ஒரு டம்ளர் தண்ணீர் தான் கொடுத்தாலும் பிரதிபலன் தருவேன் சொன்னவர் கர்த்தருக்காக அவர் எதை செய்தாரோ அதற்கு ஆசீர்வாதத்தினால் ஒரு குடும்பத்தை நிரப்பிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிப்பார்? இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அல்லேலூயா. ஒரு வசனம் கூட வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. எப்ப கவனிக்கணும்? உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? உன்னை சிறுமைப்படுத்துகிறார். எப்ப கவனிக்கணும்? பின்னாட்களில் சில நன்மை அனுபவிக்கப்படி, பின்னாட்களில் சில உயர்வுகளுடைய குடும்பத்தில் சம்பவிக்கப்படி, பின்னாட்களில் சில விடுதல் குடும்பத்தில் நடக்கப்படி கர்த்தர் நம்பர் 1 உன்னை சிறுமைப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிறுமைப்படுத்தும் போது நம்ம சகிக்க முடியுமா? நம்மால தாங்க முடியுமா? சிறுமைப்படுத்தும் போது நம்மால தாங்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் வாசிக்க மைக்கிற வாசி. சரியா? அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும். ஆமென். அல்லேலூயா. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து ஆண்டவர் சோதிக்கிறார். பின்னாட்களுடைய ஆசீர்வதிக்கும்படி, பின்னாட்களுடைய குடும்பத்தை நன்மையினால் நிரப்பும்படி அல்லேலூயா அவர் சோதிப்பாரே. எப்படி சோதிப்பா? வறுமையை தந்து சோதிப்பா, பலவீனத்தை தந்து சோதிப்பா, சமாதானத்தை தந்து சோதிப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே இருக்கிறாயா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறாயா? ஆண்டவரை எவ்வளவாய் பின்பற்றுகிறாய் என்று அவருடைய சோதித்தறிவாரே. அல்லேலூயா. விவரிக்க டைம் இல்ல, நான் சுருக்கமாய் கருச்சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கொள்ளைவாய் சர்ப்பங்களும் தேர்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான வராந்திரவழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். அல்லேலூயா. கொள்ளைவாய் சர்ப்பம் அநேகரை கணித்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் இல்லாத ஒரு வறட்சி. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது தேவனை ஆராதிக்கிற ஒரு நன்மை குறைவதா. ஆனால் தேவன் பின் நாட்களில் சில நன்மையோட காரியம் உலகு செய்யும்படியா சில வறட்சியை கர்த்தர் கட்டளையிடுவார், சில நெருக்கத்தை கட்டளையிடுவார். அந்த நெருக்கத்தை காலத்திலும் அந்த வறட்சியின் காலத்திலும் ஆண்டவரை உண்மையா உத்தமமா ஆண்டவரை பின்பற்றி வருவாயானால் உனக்கு நன்மை கர்த்தர் கட்டளையிடுவார், உனக்கு உயர்வை கட்டளையிடுவார். மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது வராந்திரத்தை அழைத்து வந்தவரும் உனக்காய் பாதை
தண்ணி உள்ளது சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா அது பயங்கரமான பாறை. ஆனால் அதற்குள்ளே தண்ணியை கர்த்தர் வைத்தார். அதை பார்த்த அடி தண்ணீர் புறப்பட்ட இஸ்ரவேல் தாகம் தீர்க்கப்பட்டது. அவருடைய வேதனை தீர்க்கப்பட்டது. அவருடைய கண்ணீர் தீர்க்கப்பட்டது. அல்லேலூயா. மட்டுமல்ல 16 வசனம், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் தேவனாந்திரத்தில் நீ போஷித்த பெருமானே உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். உன் பிதாக்கள் அதை அறியாத மன்னாவினால் நீ போஷித்தார். நான் கேட்கிறேன், ஆண்டவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அல்லேலூயா பட்டினி கிடக்க மாட்டாமே. கர்த்தர் தேவையை சந்திப்பார். ஒருவேளை பட்டினி கிடக்க வேண்டியது பார்த்தாலும் பின்னணியத்தில் சில நன்மைகள் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். சில விடுதலை உனக்கு கட்டளையிடுவார். சில ஆசீர்வாதம் உனக்கு கட்டளையிடுவார். சில நன்மைகள் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, அல்லேலூயா, போஷித்து வந்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதே. என் சாமர்த்தியம் என் கையின் பெறனும் இந்த ஐஸ்வர்யத்திற்கு சம்பாதித்து தந்ததற்கு உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக இரு. என்னுடைய சாமர்த்தியமோ அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆமென் என் கையின் பெறனும் இந்த ஐஸ்வர்யத்திற்கு சம்பாதித்ததற்கு நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, கர்த்தர் நமக்கு தந்தார். ஐஸ்வர்யம் தந்தது கர்த்தர். நீ அதில் உண்மையாக இருந்தால் இன்னும் பெரியவராக மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சகல நன்மைகளால் உன்னை நிரப்புவார். அல்லேலூயா, ஆமென். நீ அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்த தேவன். அல்லேலூயா. மட்டுமல்ல, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களாக கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாடுகளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பிறரை உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஐஸ்வர்யம் யாரால வரும்? ஐஸ்வர்யம் யாரால வரும்? என் கர்த்தரால வரும். அல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள பிறர் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக ராக்கள் உணர்ந்தால் ஒரு அல்லேலூயா, ஆமென். தூக்கத்தில் அல்லேலூயா தூங்காம முடித்தான். அல்லேலூயா. அதில் நீங்கள் தேவன் நமக்காக யாவையும் செய்ய வல்லவர். நமக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை தர வல்லவர். சம்பாதிக்கிறது வேலை கொடுக்கிற தேவன். ஒருவேளை நீ பொத்தலான பயிரை போட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னால சம்பாதிக்க முடியலன்னா உனக்கு வரலன்னா ஆண்டவரோடு ஜெபிக்கிற ஆண்டவரை என்ன போல என்னுடைய வாழ்க்கையில பொத்தலான பயிர் அல்லது வருகிறது போகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு 10 நாள் 15 நாள் கழித்தால் மறுபடியும் கடையில் கொண்டு வைக்கணும், மறுபடியும் ஆட்கள் வாங்கணும். ஆனால் ஒரு காரியம் சொல்லுகிறேன், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்தார். உன்னுடைய சின்ன நன்மையானாலும் அதை கர்த்தர் பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். நன்மையால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அவருடைய சின்ன ஒரு நன்மையாக இருக்கலாம், சின்ன ஒரு வருமானமாக இருக்கலாம். ஆண்டவர் திருவாயுடைய ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக இந்த காலங்களிலே இது கைவிட்ட விரும்பல ஆவின் தேவ கரங்களில் நம்மை முழுமையால் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியது தேவை. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிற வாசிங்க.
இடத்துல ஈசாக்கு சில கிணறுகளை வெட்டும் போது சில சக்திகள் அவகாசம் சொல்லி அவருக்கு எதிரே யுத்தம் பண்ணினது, அவருக்கு எதிரே போராடுகிறது. கடைசியாக ஆபேல் அந்த இருந்திருக்கிறது ஒரு பெருக்கத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிப்போம். பின்பு அவனை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று கணித காலத்தையும் வாக்குவாதம் பண்ணின சில சக்திகள், வாக்குவாதம் பண்ணின சில வல்லமைகள், வாக்குவாதம் பண்ணின சில தகாத சக்திகள் இந்த மகள் காலங்களில் தேவனுடைய அக்கினியானது சுட்டெரிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த இடத்திலே வாக்குவாதம் ஆகவில்லை, அந்த இடத்திலே கர்த்தர் பெருக பண்ணினார், அந்த இடத்திலே ஆசீர்வாதம்